எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வித்யாஸ் வெஜிடேரியன் கிச்சன். இன்றைக்கி சாய் சச்சரித்தம் புக்லேருந்து வால் பாப்படி சப்ஜி தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு அவரைக்காய் பொரியல் மாதிரி ஒரு ட்ரை கறி மாதிரி பண்ணியிருக்கேன். வெங்காயம் பூண்டுலாம் எதுவும் சேர்க்காம. இது நீங்கள் வந்துட்டு சப்பாத்தி கூடயும் சாப்பிட்லாம், இல்லை வெறும்ன சாதத்தோட நெய் விட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம். ரெண்டுக்குமே வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நான் இன்றைக்கி வந்துட்டு மகாராஷ்டிரா ஸ்பெஷல் கோடா மசாலான்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கேன். அது வந்து இங்கே எனக்கு எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயும் கிடைக்கும். கண்டிப்பாக சென்னையிலையும் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மசாலாவோட யூனிக் ஃப்ளேவர் என்னென்னா அதில் கொப்பரை இதெல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதோட ஃப்ளேவர் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மகாராஷ்டிராவில் எல்லா தால் இதிலெல்லாமும் நீங்கள் அந்த கோடா மசாலாங்கிறது சேர்ப்பாங்க. உங்ககிட்ட அந்த மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக தனி மிளகா பொடி, கொஞ்சமாக கரம் மசாலா, மேலே வந்துட்டு கொப்பரை இருந்ததுன்னா மேலே நீங்கள் அதை வந்துட்டு தூவிக்கலாம். நம்ம தேங்காய் சேர்க்குற மாதிரி ஜஸ்ட்டு கொப்பரையை கொஞ்சமாக வந்துட்டு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் அதை இக்னோர் பண்ணிட்டும் பண்ணலாம். ஆனால் அதோடய டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா கோடா மசாலாவோட டேஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியான டீட்டெயில்ஸ் வந்துட்டு நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் பார்க்கலாம். கீழே நான் வந்துட்டு டீட்டெயில்டாகவும் தரேன், நான் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ அந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வால் பாப்படி அப்படிங்கிற அந்த பேர் தான் வந்துட்டு வருமே தவிர எக்ஸாக்டாக இந்த மாதிரி ரெசிபின்னு வந்துட்டு சொல்ல மாட்டாங்க. நான் சரி இது வந்துட்டு நம்ம டிப்பிக்கல் அவரைக்காய் பொரியல் மாதிரி இல்லாமல் கோடா மசாலா சேர்த்து செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் வந்துட்டு ஒரு ட்ரை கறியாக ட்ரை பண்ணியிருக்கேன். இப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவரைக்காவை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வாரம் பார்க்கலாம். தேங்க்யூ.